ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, இது வரைக்கும் நிறைய வீடியோஸில் நிறைய விதவிதமான விஷயங்களை நம்ம போட்டிருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மாந்திரீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம், மந்திரங்களை பற்றி நிறைய போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது தெரபட்டிக்கல் மந்திரம், அதாவது மருத்துவ மந்திரம் பற்றி பார்க்க போகிறோம். என்னது மருத்துவ மந்திரமா? அது என்னது? ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்முடைய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை குறித்ததான சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், மந்திரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய தமிழ் சொல். அது பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் மந்திரம் என்ற இந்த சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமான ஒரு விளக்கம். என்னென்னா, இப்போ நான் படிக்கிறேன். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாசியோகத்தில் நிறைவு பெற்றவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எந்த மொழி அவங்க கிட்டேருந்து வருதோ அது மறைவான மொழியே, அந்த மொழிதான் மந்திரமாகும் அப்படின்னு நம்முடைய தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. மந்திரம் அப்படின்னு சொல்லணும்னா அதில் மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படின்னா, எத்தனை முறைன்னு சொல்கிறத விட எத்தனை முறைகளில், அதாவது டைப்ஸில் எத்தனை தடவை உச்சரிக்கலாம்னா, மானதம், மந்தம், உரை, இந்த 3 விதமான தன்மை மந்திரங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மானதம். இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும், பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மானதம் என்பது மனதுக்குள்ளே உச்சரிக்கிறது. இது அதிசூட்சம நிலை. மந்தம் என்பது தன் செவிக்கு மட்டும் கேட்கும்படி உச்சரிக்கிறது. இது சூட்சம வைகரி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உரை. உரை என்பது தனக்கும் பிறருக்கும் கேட்கும்படி உச்சரிக்கிறது. இது பேர் என்னன்னா துலா வைகரி நிலை. ஸோ இதுதான் மந்திரங்களை இருக்கக்கூடிய முறைகள். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அந்த மந்திரம் என்ன அது அப்படின்னு தெரியணும்ல. அது வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மந்திரம் தான். நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் தான் நம சிவய. ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு வேல்யூ தெரியல. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். நம சிவய என்ற மந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த நம சிவய அப்படின்ற இந்த எழுத்து பஞ்சாட்சரமாகும். இந்த 5 எழுத்தும் 5 பூதங்களின் மீது ஆட்சி செய்கிறது. நம்முடைய சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, நமசிவய அஞ்செழுத்தும் நல்கும் மேல் நிலைகளும் நமசிவய அஞ்சில் அஞ்சும் புராணமான மாயையும் நமசிவய அஞ்செழுத்து நம்முள்ளே இருக்கவே நமசிவய உண்மையை நன்கு உரைச்சை நாதனே அப்படின்னு சொல்றார். இந்த நமசிவய என்னும் 5 எழுத்துக்களும் முறையே சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 5 ஆதாரங்களையும் அந்த ஆதார சக்கரத்தையும் ரூல் பண்ணுது. இப்ப அடுத்தது 8 எழுத்த மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நம்முடைய சிவவாக்கியர் ஒரு விஷயத்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் என்னன்னா, சிவவாக்கியர் சொல்லும் பாடல், 5ம் 3ம் 8 அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைத்து கொண்டு 100 செவிப்பேரில் பஞ்சமாபாதங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சுபோல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே அப்படின்னு சொல்றார். அதாவது 3 எழுத்து மந்திரமான ஓம். ஓம்னா ஓம், ஓம்னு சொல்றோம். அங்கங்க 3 எழுத்துக்குது ஓம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அது ஓம் என்பது ஆ கூட்டல் ஊ கூட்டல் மா இம், ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை தான் மூலாதார சக்கரத்துக்கு உரியது. நமசிவய என்ற 5 எழுத்து மந்திரம் அதற்கு மேலுள்ள சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி அந்த ஆக்னிக்கு உரியது. ஆக மொத்தம் 8 எழுத்து மந்திரம். ஓம் நமசிவய என்று உச்சரிக்க 6 ஆதார சக்கரங்களும் விழிப்படைஞ்சு இந்த மந்திரத்தை 100 முறை நெஞ்சிலே நினைத்தபடி உருவேற்றி ஜெபிக்க நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, பாவங்கள் அகலும் அப்படின்னு சொல்லுது. பாதக செயலை செய்யக்கூடிய அந்த மனநிலையே மாறும், உன் வாழ்க்கையில நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தெளிவா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆ ஊ இம் ஓம்னு சொல்றோம்.
ஐம்பூதம் அது, அதாவது மூலாதாரத்துக்குரியது. நா வந்து அது வந்து பிருத்திவி மண்ணுன்னு சொல்லுவோம், சுவாதிஷ்டானத்துக்குரியது. மா நீர் அப்புன்னு சொல்லுவோம், மணிப்பூரகத்துரியது. சி தீ தேயுவது, அநாகத்துடையது. வா காற்று வாயு விசுத்தியுடையது. யா விண் ஆகாயம் ஆக்னியுடையது. இதுதான் பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்ளுகிற இந்த விஷயம். இந்த 5 விதமான எழுத்துக்களே மனிதனுடைய பிறப்பதற்கும் வளர்வதற்கும் அடிப்படையா விளங்குகிறது. இந்த 5 எழுத்துக்களுமே பஞ்சபூதமானவை. எனவே அதனால உருவாக்கப்பட்ட மனிதனும் பஞ்சபூதமானவன், நீங்களும் நானும். அவன் தன் வாழ்நாளில் இந்த பஞ்சபூத எழுத்துக்களின் சக்தியை அறிந்து கூற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இறைவனோடு ஒன்றாக கலந்து வாழலாம். அது மட்டும் இல்ல, சாதாரண உடல் மற்றும் அது வந்து மனம் தொடர்பான மாறுபாடுகளை மாற்றியும் நம்மளால காமிக்க முடியும். இதை பத்தி நம்முடைய சிவவாக்கியரும் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கிறார். நம்முடைய சிவவாக்கியர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, இது வந்து பாடலாக கூட இருக்கு, அடிக்கடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த பாடலை. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்த கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படின்னு ஒரு பாடல், சிவவாக்கியருடைய அற்புதமான பாடல். அதாவது இது ஒரு அற்புதமான, நம்முடைய தமிழ்ல ஒரு அற்புதமான இலக்கணம் இதில் இருக்கு. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது உயிர்மை எழுத்தாம் எது அப்படின்னா நம சிவய. உயிர் எழுத்து எதுனா ஆ இ உ ஏ ஓ, இது உயிர் எழுத்து. இதுல இருக்கக்கூடிய இது எல்லாமே மண் நீர் தீ காற்று ஆகாயம், இதோட தொடர்பு கொண்டது. இதுடைய நம்முடைய உடல் எதோட நமசிவய அப்படின்னு சொல்லணும்னா எதோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா நாம் அப்படின்னா மண்ணு, ஆ மூக்கோட தொடர்பு கொள்ளுது, மா நா நீர், ஈ நாக்கோட தொடர்பு கொள்ளுது, சி அப்படின்னு சொன்னா ஊ தீ நெருப்பு கண்ணோட தொடர்பு கொள்ளுது, வா அப்படின்னா ஏ காற்று நம்முடைய மெய் அதோட கூட தொடர்பு கொள்ளுது, யா ஓ காற்று அதாவது மன்னிக்கவும் ஆகாயம் காதோட தொடர்பு கொள்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல இந்த 5 எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ரகசியம் தன்மாத்திரை அப்படின்னு ஒன்று இருக்கு, தமிழ்ல சொல்லுவாங்க. அது என்னன்னா கந்தம். நா அப்படின்னா கந்தம் நாற்றம் அப்படின்னு அர்த்தம். மா சுவை, சி ஒலி, வா ஊரு, அதாவது அது தமிழ்ல பரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உருவம் ஒளி, சீக்கு ஒளி உருவம், யா சப்தம் ஓசை. நான் உங்களுக்கு இந்த பதிவில் நம்முடைய பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பர சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது நமசிவைய இந்த 5 எழுத்து மந்திரத்தில் நடு எழுத்தை முதலாவது கொண்டு ஆரம்பித்து மாற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய எந்திரத்துக்கு பேர் தான் சிதம்பர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமசிவைய சிவய நம யனம சிவ மசிவயன வயன மசி என்ற பஞ்சாட்சரம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சக்கரத்தில் பஞ்சாட்சர எழுத்துக்களை எண்களை நடுவில் குறுக்கும் சாய்வா இருக்கும். 51 வரும் மட்டும் தொட்டலாம், அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இதில் உருவாகக்கூடிய இந்த 5 மந்திரங்களின் 5 எழுத்துக்களும் பல்வேறு உடல் உறுப்புகளோடு தொடர்பு கொண்டது. இதுதான் ஹைலைட். இதை பற்றி நம்முடைய பஞ்சசூத்திரம் 500 என்ற நூலில் செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னா, அதாவது நம சிவய இந்த மந்திரத்தின் 5 எழுத்து 5 உடல் பகுதியில் தொடர்பு கொள்வது. சிவய நம அப்படின்னு சொன்னோன்னா இதை ஒன்றுனா பார்க்கலாம், ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்தா நல்லது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம சிவய அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னன்னா நம்ம தலை கழுத்து நெஞ்சு வயிறு மூலம் அந்த பகுதியோடு தொடர்பு கொள்வது. சிவய நம அப்படின்னா சீனா பல்லு நகம் முடி எலும்பு, வானா தோல் நரம்பு, ஏனா ரசம் ரத்தம் பித்தம், நானா சதப்பகுதி, மானா ஈரல் குடல். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. ஏன்னா மா சிவ அப்படின்னா ஏன்னா செவி, நானா நெற்றி, மானா மூக்கு, சீனா கண்ணு, வானா வாய்,
இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது மாசி வயன, இது வந்து 5 உடல் அந்த பகுதியோ தொடர்பு கொள்ளும். இது என்னன்னா மானா தோல், சீனா மார்பு, வானா விழா, யானா தொப்புள், நானா தாமரை. அடுத்தது வாய நமசி, வானா தொடை, யானா முட்டு, நானா முழங்கால், மானா கரண்டை, மணி அந்த அசைவு, சீனா பாதம். இந்த 5 எழுத்துக்களை அதுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளோட ஆழமா தொடர்பு கொள்றது என்னன்னா நம சிவய அப்படின்னு சொல்றோம், சிவய நம அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவய நம, சிவய நம அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா சி அப்படின்னு சொன்னா ஹார்ட் பகுதியோட தொடர்பு கொள்றது. சி அப்படின்னு சொன்னா ஹார்ட்டோட கனெக்ட் ஆகும். வா அப்படின்னா கிட்னியோட கனெக்ட் ஆகும். யா அப்படின்னா மண்ணீரோட கனெக்ட் ஆகும். ந அப்படின்னா லிவரோட கனெக்ட் ஆகும். மா அப்படின்னா பான்கிரியாஸோட கனெக்ட் ஆகும். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தகவல் பார்த்தீங்களா? நம்ம என்ன வரைக்கும் நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ நமசிவாய சொல்கிறது தான் சும்மா ஒரு மந்திரமாக சொல்லிட்டு இருக்கோம் கிடையாது. அது நம்ம உடல் உறுப்புகளோட தொடர்பு கொள்வது. இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நமசிவய என்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உடல் உறுப்புகளோடு தொடர்பு கொள்கிறது. சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நமசிவய என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. நமசிவய என்பது ஒரு ஹிந்துயிசம்லுடைய ஒரு கோட் வேர்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் ஹிந்துயிசத்துடைய ஒரு கோட் வேர்டு இது வந்து ஹிந்துயிசத்தில் இருக்கவங்க தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, மதமற்ற இருக்கக்கூடிய எத்தனை மதங்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். நம சிவய, சிவய நம, சிவய நம அப்படின்னு தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய உடலோடு கனெக்ட் ஆகுது. எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த சிதம்பர சக்கரத்தை நம்ம பார்த்து ஒரு தடவை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம முன்னாடி ஓட்டிட்டு நம்ம வீட்டில், அதாவது எந்திரம் மாதிரி வந்து பேப்பரில் கூட வைக்கலாம், நம்ம எந்திரமாக கூட நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு இதை மந்திரமாக நமக்குள்ளே வந்து சொல்லணும். இது ஒட்டுமொத்த பாடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா முத மந்திரத்தை யூஸ் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நம சிவய அப்படின்னு சொல்லணும். நான் அப்படின்னு சொன்னால் தலைப்பகுதிக்கு போகணும். மா அப்படின்னா கழுத்து பகுதியை நினைக்கணும். சி அப்படின்னு சொன்னால் நெஞ்சு பகுதியை நினைக்கணும். வானா வயிறு பகுதி, யானா மூலம், நம்முடைய மூலப்பகுதியை நினைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் நினச்சி அந்த மந்திரத்தை திருப்பி சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்க, குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மந்திரம் இது. ஆனால் அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, அதனால இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம சிவய சொன்னேன். அடுத்தது சிவய நம, சிவய நம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சி அப்படின்னா பல்லு, நகம், முடி, எலும்பு, வா தோல், நரம்பு, யா ரசம், ரத்தம், பித்தம், சதை, ஈரல், குடல். இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் கண்டினியூ பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த இடத்த கவனிச்சு நம சிவய அப்படின்னு சொல்லணும். சிவய நம அப்படின்னு சொல்லணும். நம சிவ அப்படின்னு சொல்லணும். மசிவயன அப்படின்னு சொல்லணும். வயன மசி அப்படின்னு சொல்லணும். சிவய நம அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் என்னன்னா நம்முடைய உறுப்புகளோடு தொடர்பு கொள்கிறது. இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்னா, நான் ஆல்ரெடி மூணு முறை இருக்குது அதில் சொன்னேன். அதில் எந்த முறையானா எடுத்துக்கிட்டு உங்களோட அந்த எந்திரத்தை பார்த்துட்டு கண்களை நல்லா உத்து கவனிச்சுட்டு ஒரு தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே மனப்பாடம் ஆகிற வரைக்கும் கண்களை திறந்து தொடர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் கவனித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம பார்த்து சொல்லும் பொழுது நமக்குள்ளே என்ன ஏற்படும் அப்படின்னா, அந்த உறுப்புகளுக்கு அதீதமான பிரபஞ்ச ஆற்றல் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இதை நான் சொல்லலை, நம்முடைய சிவவாக்கியர் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மருத்துவம். அதாவது நம சிவய அப்படின்னு சொல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு மகா மருத்துவம். அது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமசிவய அப்படின்னா அது வந்து ஒரு ஹிந்துயிசமில் இருக்கக்கூடிய சிவனுக்குரியது. அது வந்து யாரும் ஹிந்துயிசம் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பொதுவாக மனிதர்களாக இருக்க யாரானாலும், யாருக்கெல்லாம் உடல் இருக்கோ அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா இது ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு ஒலிக்கும் அந்த ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளோட தொடர்பு கொள்வது. அதனால் மறக்காமல் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர். அது மட்டும் இல்லாமல் உடலில் வியாதிகள் இருந்தால் சீக்கிரமாக உங்கள் வியாதி குணமாகும், அற்புதமாக குணமாகும். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 308 தடவை சொல்லுங்கள் போதும். நான் 308 சொல்வது எப்படின்னா, 5 தடவையாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிதம்பர சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை 308 தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் போதும். நம்ம உடம்புல தானாக பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே தானாக நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான இது எல்லாம் தானாக வரும். ஆனால் இது ஒரு ஹைலைட் என்னென்னா, இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது வேர்வை கொட்டும் உடம்புல, தாது உடம்புல அதிகமாகும். ஸோ இது நீங்கள் கொட்டணும், நீங்கள் அழகாக ஜஸ்ட்டு தொடச்சிட்டு விட்டால் போதும். நீங்கள் போயிட்டு வாஷ்லாம் பண்ணக்கூடாது. இது எனக்கு சொல்லி கொடுத்தவர், எனக்கு அவருடைய அனுபவத்திலேருந்து சொன்ன ஒரு அனுபவம். அதனால் அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இதுதான் மருத்துவம், அதாவது தெரப்பட்டிக். அதாவது நமசிவைய என்பது சாதாரண ஒரு வார்த்தையாக நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் அது நம்முடைய உறுப்புகளோடு தொடர்பு கொள்கிறது, பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்கிற வார்த்தை என்று யாருக்கும் தெரியாது. நமசிவாய என்பது அது ஒரு கோடு கிடையாது, அது யூனிவர்ஸோடைய ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒன்று. அது யார் வேணாலும் சொல்லலாம். அது ஒரு கடவுளுடைய பெயரோ ஒரு கடவுளுக்குரியதோ அப்படின்னு கிடையாது. யூனிவர்சல். மனுஷன் எந்த மதத்துலேயோ எந்த ஒரு கொள்கையில் யாராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையே உனக்கு இல்லைனா கூட நீ நமச்சிவாய சொன்னா நீ குணமாவ. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்தத்தின் விளைவது. அந்த சத்தம் உன்னை குணப்படுத்தும். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது என்னுடைய குரு சொன்னது. நமசிவாய என்ற வார்த்தையை நீ உனக்கு நம்பிக்கையே இல்லைனா கூட நீ சொன்னால் கூட உனக்கு நீ அந்த வார்த்தையை சத்தமாக உச்சரிக்க நான் சொன்ன மாதிரி உச்சரிச்சிங்க அப்படின்னா, என் குரு சொன்னது என்ன சொன்னார்னா, உங்களுக்கு குணம் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆனால் அதுக்கு நம்பிக்கை தேவையில்லைன்ற, நீ நம்பி தான் அதை செய்யணும். நம்பிக்கை இல்லாமையும் செய்ய முடியும். உங்களுக்கு அந்த வார்த்தையுடைய சத்தம் உங்களுக்கு செய்யும். ஏன்னா இது ஒரு மருத்துவம். இது நம்முடைய பழங்காலத்து நம்முடைய தமிழ் மொழியின் மருத்துவம், நம்முடைய ஆதி சித்தர்களுடைய மருத்துவம். இது மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள். அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த பதிவில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த 5 எழுத்தை வைத்து அஷ்டகர்மம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமசிவாய அப்படின்னாலே அட்வான்ஸ் லெவலில் போனோம்ல. ஸோ எப்படி நம்ம 5 எழுத்தை வச்சு அஷ்டகர்மங்களை எப்படி நம்ம செய்யலாம், நம்ம கூட அதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற சில முறைகள்லாம் நமக்கு வேணும். அந்த குவாலிட்டியில் அடுத்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் தெரப்பட்டிக் மந்திரம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் கண்டினியூவாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியும் கூட. நன்றி.